இந்த கதையின் சுருக்கமான விளக்கம். மாலை நேரம். ஒரு பழைய சிறிய தேயிலை கடையில் அர்ச்சனா மற்றும் கவின் பேசுகிறார்கள். இருவரும் நண்பர்கள் என்று எண்ணினாலும் அர்ச்சனாவுக்கு கவின் மீது சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அர்ச்சனா கடைக்கு வெளியே ஒரு கிண்டலுடன் சொல்கிறார், கவின், உன் வாழ்க்கை நெருப்பு மட்டும் இல்ல, கத்தரிக்காய் ரசம் மாதிரி ஒரு முடிவும் கிடையாது போல. கவின் சிரித்து அவன் கூறுகிறான், அது என்ன அர்த்தம்? நான் எனக்கு பிடிச்சதை சரிபார்க்க கூட முடியாதவனா? அர்ச்சனா கண் சிமிட்டி சொல்கிறாள், நான் சொல்வது அது இல்லை. இன்று காலை நீ என்னை நண்பன் சொல்லி மாலையில் வேற யாரோட குசும்பிட்டு இருந்தது யார்? கவின் திகைத்து கூறுகிறான், என்னடா சொல்றே? நானா? யாரு சொன்னாங்க? அர்ச்சனா மெதுவாக தொலைபேசியை பிடித்து சொல்கிறாள், காட்சி நம்பர் 1, உன்னும் உன் பையன் ஜெயனும் குளோஸ்டரில் ஜூஸ் குடிக்கிறது. நான் போட்ட படம். கவின் பதறியபடி கூறுகிறான், அர்ச்சனா, ஜெயனோடு நான் வேலை பத்தி பேசினேன். அது பெரிய காரியம். அர்ச்சனா கதையை விருத்தி செய்ய சொல்கிறாள், வேலை சரி, அடுத்தது. என் நண்பர் சுமிதா சொல்றாங்க, நீ அவங்களோட தீவிரமாக பேசினியா? கவின் அசட்டுத்தனமாய் கூறுகிறான், அந்த சுமிதாதானே, என்னை நெருங்கிப் பேசினது அவங்கதான். அர்ச்சனா தன் கை நிறுத்தி சொல்கிறாள், அந்த துரோக கூட்டணி. நான் நம்பாம இருக்க முடியல. நீ யார் பக்கம் இருக்க? கவின் விளக்கம் தருவதில் கை தவறி கூறுகிறான், அர்ச்சனா, உன் எல்லா விஷயமும் எதுக்கு துரோகம்னு பார்த்துட்டு வர? அர்ச்சனா சிரித்து ஆனாலும் கோபமாக சொல்கிறாள், ஏன்னா ஒரு நாள் துரோகக்காரனும் எப்போதும் துரோகக்காரன்தான். கவின் தன்னுடைய குரலில் அமைதி கொண்டு கூறுகிறான், நான் ஒன்னும் பாகுபலி வில்லன் மாதிரி இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாயா? அர்ச்சனா கண்களை நெருக்கமாக சொல்கிறாள், நீங்க எல்லாம் எங்க நண்பனாக இருக்கிறீங்கன்னு நம்பியதுக்கே நான் வில்லத்தனமா இருக்கேன். கவின் கையெடுத்து சிரித்துவிட்டு கூறுகிறான், சரி, சண்டையை நிறுத்து. என்ன வேண்டுமானாலும் கேட்க இந்த ஜூசுக்கு குட்டை. அர்ச்சனா சிரித்துக் கொண்டு சொல்கிறாள், போய் ஜெயனிடம் சொல்லு, அடுத்த முறை கஸ்டமர் பாசத்தை எல்லாம் போட வேண்டாம். கவின் கூடவே சிரித்து கூறுகிறான், இல்ல, அடுத்த முறை நாங்கள் உன்னையே அழைத்துச் சென்று இழுத்துப் போடுவோம். கதையின் முடிவு. இந்த உரையாடல் நகைச்சுவைக்காக சந்தேகமும் மோதலும் அடிமட்டத்தில் கொண்டு வந்துள்ளது. நண்பர்களின் உடைய உறவையும் அது எவ்வளவு எளிதில் கலகலப்பில் முடிந்துவிட முடியும் என்பதையும் விவரிக்கிறது.